ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவும் எப்படி நம்ம ஆன்லைனில் சிம்பிள் மெத்தடில் பணம் சம்பாதிக்க போகிறது அப்படின்னு தான் இருக்க போது. அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்குமே பெரிய நன்றி. ஸோ நம்ம சேனலில் ஒரு சில பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ புதுசாக இப்போ தான் நம்ம வீடியோவை வந்து நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஃபைவர் வந்து ஒரு ஜென்யூனான வெப்சைட் அப்படின்னு. ஸோ நான் ஃபைவரை ரிவ்யூ பண்ண விரும்பலை. இந்த வீடியோவில் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம மெத்தட்ஸ் எப்படின்னு நான் சொல்லி தந்துடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வந்து ஒரு சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. ஸோ ரொம்பவே நன்றி. இந்த வீடியோக்கும் உங்கள் ஆதரவு கிடைக்குமா அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்கு போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைவர் வந்து எப்படி இருந்தால் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி நான் 2 வீடியோ பண்ணிருக்கேன். அப்படி நீங்கள் பார்க்கலன்னா கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சர்ச் பாக்ஸ் இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஹேஷ்டேக் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணோடனே வரக்கூடிய ரிசல்ட்டில் கிளிக் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆகிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கிக்ஸ் வந்து ஷோ ஆகுது. என்னடா அவன் இன்ஸ்டாகிராம் ஹேஷ்டேக்னு சர்ச் பண்ணுறான், இதில் எப்படி பணம் சம்பாதிக்க போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் தான் நம்ம பணம் சம்பாதிக்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எப்படி நான் வந்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கடைசியில் வந்து உங்களுக்கு ஒரு போனஸும் காத்துட்ருக்கு. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த போனஸும் உங்களுக்கு தான் ஃப்ரீயாக நான் கொடுக்குறேன். ப்ளீஸ் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வேரியஸ் வந்து இங்கே கிக்ஸ் இருக்குது. இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஹேஷ்டேக் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க நீச்சுக்கு ஏற்ற மாதிரி ஹேஷ்டேக் ரெடி பண்ணி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில கிக்ஸ் நான் வந்து எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கிக்ஸ் எடுத்துக்கிறேன். நான் டாப் ரேட் கிக்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். அதை மட்டும் நீங்கள் பார்த்து எக்ஸாம்பிள் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் ஒரு கிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா 4.9 ரேட்டிங்ஸ் வச்சிருக்காரு. 3 ஆர்டர் வந்து பெண்டிங்கில் வச்சிருக்காரு. இவர் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம ஒரு போஸ்ட் போடுறது தான் இன்ஸ்டாகிராம் போஸ்ட். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அப்படியே நம்ம போஸ்ட் போட்டால் நம்ம போஸ்ட்டை வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க. அதுக்கு வந்து ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணி போட்டோம்னா, ஸோ அந்த ஹேஷ்டேக் வந்து எங்கே வந்து டேக் ஆகிருக்கோ அந்த பேஜை விசிட் பண்ணுற விசிட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை பார்க்குறப்ப நம்மளோட போஸ்ட்டும் வந்து அங்கே ஷோ ஆகும். ஸோ அப்போ வந்து நமக்கு நிறைய ஃபாலோஸ் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது, நிறைய லைக்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது, நிறைய ரீபோஸ்ட் அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. அதுதான் வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணி அதை வந்து இவங்க சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹேஷ்டேக் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சிம்பிளாக நான் சொல்லி தந்துடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கிக்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, பேசிக் பிளான்ஸில் வந்து இவர் என்ன பண்ணுறாங்கன்னா 30 ஸ்பெசிஃபிக் ஹேஷ்டேக் ஃபார் யுவர் நீச் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து ஒரு 30 விதமாக வந்து உங்களுக்கு ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யுவர் நீச். ஸோ நீச்சுன்றது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கேட்டகரி தான் நீச்சுன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபேஷன் ரிலேட்டடாக நீங்கள் போஸ்ட் போடணும், அது வந்து ஒரு நீச். இப்போ வந்து அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு நீச். ஸோ இந்த மாதிரி நிறைய நீச் இருக்குது. ஸோ ட்ராவல் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய நீச் இருக்குது, அதுதான் வந்து நீச். ஸோ இவர் வந்து என்ன பிளான்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து என்ன ப்ரைஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க. இதை விட நம்ம கம்மியாக கொடுத்தா நமக்கு வந்து அதிகமாக கஸ்டமர் வருவாங்க. ஸோ அதிகமாக நம்மளுக்கு கஸ்டமர் வரப்போ நம்மளோட ப்ரைஸை ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்து இந்த மாதிரி ஒரு கிக்ஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ 30 ஹேஷ்டேக், 60 ஹேஷ்டேக், அப்புறம் வந்து 90 ஹேஷ்டேக், இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிக்ஸ் கிரியேட் பண்ணிக்காங்க. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். 1க்கு 2 கிக்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. நான் எல்லா வீடியோவும் அதான் சொல்லுவேன். ஸோ இவர் வந்து என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காருன்னு படித்து பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து இந்த கிக்ஸ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 40 ஹேஷ்டேக் கொடுக்குறாரு. பார்த்துக்கோங்க எவ்வளோ வந்து பேசிக், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியமில் வந்து இவர் ப்ரைஸ் வந்து செட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்துக்கோங்க. இவருக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்குது. 4 ஆர்டர் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இவர் வந்து என்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படின்றதையும் படிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஏன் ப்ரோ நம்ம சேல் பண்ணுறோம், சும்மா ஹேஷ்டேக் வந்து ஒரு பெரிய மேட்ரா அப்படிலாம் நீங்கள் கேட்பீங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய இதாக இருக்காது. ஆனால் இப்போ நிறையா பிராண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்டேருந்து இந்த ஹேஷ்டேக்கை வாங்கி அவங்களோட போஸ்ட்டில் போட்டு அவங்க வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு நிறைய என்கேஜ்மெண்ட், நிறையா லைக்ஸ், நிறைய ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவங்க தான் வந்து நிறையா வந்து பை பண்ணுவாங்க இந்த கிக்ஸில். அதனால் எந்த கிக்ஸுமே வந்து நமக்கு இதெல்லாம் ஒரு கிக்ஸா, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மேட்ரா அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம அதை வந்து முயற்சி பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து அதுக்கு பலன் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து இது மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்டெப் நான் என்னென்னு சொல்கிறேன், வீடியோவை பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து ஹேஷ்டேக் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண வேணாம், இந்த வெப்சைட் தான் நமக்கு கொடுக்குது. இந்த வெப்சைட்டோட நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா allhashtag.com.
ஸோ இந்த வெப்சைட் வந்து ஒரு ஃப்ரீ தான். இந்த வெப்சைட்டில் தான் நம்ம ஹேஷ்டேக் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். டாப் 100 ஹேஷ்டேக்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது, அப்புறம் வந்து லாஸ்ட்டு 7 டேஸில் வந்து என்ன ட்ரெண்டிங் ஹேஷ்டேக் இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 ஹேஷ்டேக் இருக்கும், ட்ரெண்டிங்கான ஹேஷ்டேக் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மந்தில் வந்து என்ன ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது, அப்புறம் ஆல் டைம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஹேஷ்டேக், இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஹேஷ்டேக், லைக் ஹேஷ்டேக், இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் ஹேஷ்டேக் இங்கே கொடுத்துருப்பாங்க. பார்த்துக்கோங்க, பேசிக்கில் பார்த்துக்கோங்க, 30 ஸ்பெசிஃபிக் ஹேஷ்டேக் யுவர் நீச். ஸோ நான் இதுதான் வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபுட்டுன்றது ஒரு நீச், அதுக்குள்ளே ஹேஷ்டேக் வந்து இங்கே இருக்குது. இது வந்து ஃபுட்டோட நீச்சுக்கு இந்த ஹேஷ்டேக் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்துடலாம். ஃபுட்டில் எனக்கு வந்து எனக்கு 30 ஹேஷ்டேக் வேணும், எனக்கு ஒரு 90 ஹேஷ்டேக் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து என்னென்ன ஹேஷ்டேக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ மியூசிக் ஹேஷ்டேக், ஸோ மியூசிக் ரிலேட்டடான நீச்சு கேட்டாங்கன்னா மியூசிக், அப்புறம் ஆர்ட், ஸோ அனிமல்ஸ், நான் முன்னாடியே சொன்ன போல் அனிமல்ஸ் அந்த கேட்டகரியில் வர ஹேஷ்டேக்ஸ் இதெல்லாம், அப்புறம் கேட்ஸ், டாக்ஸ், அப்புறம் நிறையா இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் கேட்கலாம் ஃபுட்டில் வந்து எனக்கு நிறைய ஹேஷ்டேக் வேணும், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்து ஃபுட்டை காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்சர்ட் வேர்டு அப்படின்னு இருக்கும். இதில் வந்து நான் ஃபுட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு ஸோ டாப்ன்றது ஹை ஸ்பெசிஃபிக்கான கீவேர்ட்ஸ், ரேண்டம்ன்றது எல்லா டைம்ஸ், ஸோ நான் அதை காட்டியிருப்பேன், ஆல் டைம், அப்புறம் வந்து மந்த்லி, அப்புறம் லாஸ்ட் 7 டேஸ் டுடே, அது மாதிரி உள்ள ஹேஷ்டேக்கை இதுவே வந்து ரேண்டமாக வந்து நமக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துரும். லைவ்ன்றது இன்றைக்கி போயிட்டு இருக்க ஹேஷ்டேக்கை எடுத்து கொடுக்கும். ஸோ நம்ம எப்பயுமே வந்து டாப் கீவேர்ட்ஸை கிளிக் பண்ணி ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா ஸோ ஃபுட்டில் உள்ள எல்லா பெஸ்ட் ஹேஷ்டேக்கும் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ பார்த்துக்கோங்க, 30 ஹேஷ்டேக் இவர் என்ன சொல்லிருக்காருன்னு கேட்டுக்கோங்க. 30 ஸ்பெசிஃபிக்கான ஹேஷ்டேக் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம சிம்பிளாக ஒரு கிளிக்லேயே வந்து 30 ஸ்பெசிஃபிக்கான ஹேஷ்டேக் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து 30 ஹேஷ்டேக் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். எப்படி 60 கிரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஹை ரேட்டட் கீவேர்ட்ஸ், டாப் கீவேர்ட்ஸை வச்சு இவங்க வந்து ஹேஷ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 கீவேர்ட்ஸ் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 2ல் மோர் சிமிலர் ஹேஷ்டேக் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா அடுத்த 30 கீவேர்ட்ஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் வந்து கன்வர்ஷன் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ப்ரோ எனக்கு வந்து 90 கீவேர்ட்ஸ் வேணும், ஸோ 90 ஹேஷ்டேக் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 3 இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதோட கொஞ்சம் பெட்டர் கீவேர்ட்ஸில் ஹேஷ்டேக் இருக்கும். மொத்தம் 3மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 ஹேஷ்டேக் வந்து ஈஸியாக வந்து இந்த வெப்சைட்டில் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 30 கீவேர்ட்ஸ், அப்புறம் செகண்டில் பார்த்தீங்கன்னா 30 கீவேர்ட்ஸ், அப்புறம் தேர்டில் பார்த்தீங்கன்னா 30 கீவேர்ட் ஹேஷ்டேக்ஸ். ஸோ ஈஸியாக வந்து 90 கீவேர்ட்ஸ் ஹேஷ்டேக் வந்து இந்த வெப்சைட்டில் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நீங்களும் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் இந்த வழியில் பயன்படுத்தி நீங்களும் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து க்ரோத் பண்ணலாம். இது வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லான மெத்தட்ஸ். ஸோ நீங்கள் மட்டும் என்ன ப்ரோ ஃபுட் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபுட்டில் டாக்ஸ் நம்ம எது வேணால் நம்ம இதில் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் டாக் கொடுக்குறேன், டாக் கொடுத்து அதே மாதிரியே சர்ச் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழேயும் வந்து அதே மாதிரியே வந்து டாக்ஸ்க்குள்ளே ஹேஷ்டேக்லாம் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 கீவேர்ட்ஸுக்கு மேலே இருக்கும். இதில் 30 அப்படின்னு கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிக்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த கிக்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இந்த கிக்ஸ்லாம் வந்து இந்த வெப்சைட்டில் தான் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வெப்சைட் வந்து நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது, ஆனால் இந்த வெப்சைட்லாம் இருக்குன்னு நான் காட்டுறதுக்காக தான் நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் பண்ணுறேன் ரெகுலராக. ஸோ நீங்களும் அதை பார்த்து பணம் சம்பாதிங்க. வீட்டிலேருந்து சிம்பிளான மெத்தட் தானே, எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதை பயன்படுத்தி நீங்களும் பணம் சம்பாதிங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் அடுத்த ஸ்டெப் போயிடலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூகுள் போய்ட்டு கேன்வான்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா canva.com அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் கேன்வாவை பயன்படுத்தி எப்படி வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றது ஆல்ரெடி நான் 2 வீடியோ பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே இருக்க பேனர் பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணேன். உங்களோட கிக்ஸுக்கு நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டே இந்த வீடியோவில் சொல்லிருப்பேன் உங்களுக்கு ஒரு போனஸ் காத்துட்ருக்குன்னு. ஸோ அந்த போனஸ் வந்து இதுதான். இந்த வீடியோவில் வந்து இந்த 3 பேனரையும் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன். இதெல்லாம் என்ன ப்ரோ, இதெல்லாம் என்ன பேனர் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இவங்களோட கிக்ஸ்க்கு பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பேனர் செட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பேனர்ஸ் எல்லாம் பார்த்து தான் வரக்கூடிய கஸ்டமர் வந்து அட்ராக்டிவாக இருக்குன்னு பை பண்ணுவாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனர்ஸ். ஸோ இந்த மாதிரி பேனர்ஸ்லாம் நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்காக. ஸோ இதை வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச உதவியை நான் வந்து உங்களுக்கு பண்ணுறேன். இந்த பேனர் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேனர்ஸ் வந்து யாருமே காப்பிரைட் கொடுக்க முடியாது. இந்த பேனர் வந்து நானே கிரியேட் பண்ணேன், அதனால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
என்ன ப்ரோ உங்கள் ஏதோ மாடல் போட்டிருக்கீங்க, உங்கள் சேனல் நேம்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதெல்லாம் இல்லாமல் தானே கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் உங்கள் பேனர் இருக்கும், நான் காட்டுறேன். ஸோ இப்படி தான் வந்து உங்கள் பேனர் நான் கொடுத்துருப்பேன். இங்கே உங்கள் மாடல் செட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து செட் பண்ணிக்கோங்க, உங்களோட கிக்ஸோட நேம் வந்து செட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா உங்களோட நேம் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன நேமோ அது வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய சேனல் நேமே நான் டைப் பண்ணுறேன். அந்த மாதிரி எந்த நேமும் இருக்கோ அது உங்களுக்கு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கொடுத்துக்கோங்க. ஸோ கேபிட்டல் கொடுத்துட்டு கீழே ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ நான் அலைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து உங்கள் பேனர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ரோ ஏதோ மாடல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்தமாரி மாடல் உங்களோட ஃபோட்டோ நீங்கள் வச்சுட்டாலும் சரி, இல்லைனா இந்தமாரி மாடல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுள் போய்ட்டு அன்ஃப்ளாஷ்னு டைப் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா unflash.com இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து இருக்கக்கூடிய எல்லா இமேஜும் நமக்கு ஃப்ரீ தான். ஸோ இப்போ வந்து மேனு நான் டைப் பண்ணுறேன். இதில் இருக்க எல்லா மாடல்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு காப்பிரைட் இஷ்யூவும் வராது. ஸோ இதில் உள்ள மாடல் தான் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் க்ரியேட் பண்ணி இதில் வச்சுருக்கேன். ஸோ ஓகேங்களா, ஸோ நான் எக்ஸாம்பிள் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த பேனர் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை யார் பார்க்குறீங்களோ டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த பேனரோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் இருக்கும், டெக்ஸ்ட்டு மட்டும் இருக்காது. இங்கே வந்து கீழே வந்து டெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்து உங்களோட நேம் என்னவோ அதை கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட கிக்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து வரவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து மாடல் க்ரியேட் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் யார் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவங்க லைக் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி இந்த மாடலோட நீங்கள் இந்த பேனரை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாடலோட பார்க்குறப்ப இந்த பேனர் வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவை யார் பார்க்குறீங்களோ அவங்க வந்து இந்த பேனர் கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தடுத்து யார் வீடியோ பார்த்து டவுன்லோட் பண்ணுறீங்களோ அவங்க வந்து இந்த மாடல் வைக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்க வந்து இந்த மாடலை வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் unflash.com போய்ட்டு அதில் உள்ள ஒரு மாடலை செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து என்னால் முடிஞ்ச ஒரு உதவி. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ என்னால் முடிஞ்ச வரையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எப்படி வந்து சிம்பிளாக வந்து நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வரக்கூடிய வியூவர்ஸ் என்ன பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் அகெயின். பாய்.